உந்தன் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே guys, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மிஷனிஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஈத் vlog தான் வந்துச்சு. உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈத்னாலே மெஹந்தினா நாங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள 2 லேடிஸ் ஈதுக்கு ஆர்கானிக் கோன் செல் பண்ணிட்டு இருக்கோம், வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் நம்பர் வாங்கிட்டு ஈதுக்கு அவங்க கிட்ட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆர்கானிக் கோன் பார்த்தீங்கன்னா 10 dirhams சொல்லியிருந்தாங்க. வேறே தெரியாத ஏதோ ஒரு பிராண்ட் கோன் வாங்கினதுக்கு ஆர்கானிக் 10 dirhams கொடுத்து வாங்கினதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. ருசினால அண்ட் என்னோட மெஹந்தி டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஈதுக்கு யாரையாவது இன்வைட் பண்ணால் தானே இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அதனால என்னோட ஹஸ்பண்டோட பிரதர்ஸை வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். என்கிட்ட கொஞ்சம் பெரிய வெசல்ஸ் இல்லாததுனால அதையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஈத் திடீர்னு தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே வந்து ஹரிபரியில் தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நான்லாம் மண்டே தான் ஈத் வரப்போகுதுன்னு நினச்சேன், பட் சடனாக சண்டேன்னு சொல்லி அதோட நான் நோம்பு திறந்தோடனே சாட்டர்டே மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டேன். ஈதில் நம்ம ஊரில் வீடு வாசல் ஃபுல்லாக நம்ம லைட்ஸ் போட்டு வச்சுருப்போம், அதோட ஃபீலே தனியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இந்த பால்கனியில் லைட்ஸ்லாம் வாங்கி போட்டிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஊர்லலாம் சண்டே தான் உங்களுக்காக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, பட் இங்கே பார்த்தீங்கன்னா மண்டேன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ரிலாக்ஸாக இருந்தோம். திடீர்னு சண்டேன்னு சொன்னோன்னே நாங்கள் எல்லாமே ஹரிபரியில் பண்ணோம். ஈத் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு எங்கள் ஏரியாவில் பெருமாள் ஃப்ளார்ஸ் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஒரு மூலம் பார்த்தீங்கன்னா 5 dirhams. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பூ, அப்புறம் பூ மாலை, என்னெல்லாம் பொட்டி கடையில் பார்த்தா கிடைக்குமோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் ஈத்க்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மட்டும்னா என்ன வேணாலும் கொஞ்சமாக பண்ணி சாப்பிட்டுருந்துருக்கலாம், பட் நம்ம இன்வைட் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வைக்கணும்னு எனக்கு தோணும். நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதே 1 o'clock கிட்ட தான், பிகாஸ் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு 11 o'clock கிட்டக்க வந்தோம் வீட்டுக்கு. கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 1 கிட்ட ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் கடல் பாசிலேருந்து தான் ஆரம்பித்தேன். கடல் பாசி பார்த்திங்கன்னா நான் மதினாலையும் வாங்கியிருந்தேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்டும் கொடுத்துருந்தாங்க. கடல் பாசி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சமாக பாதாமை நான் சுடு தண்ணியில் ஊற போட்டுக்கிட்டேன், வட்டில் பார்த்துக்க. கடல் பாசி பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் கடல் பாசி தான் பண்ண போகிறேன். எல்லாருமே மில்கில் கடல் பாசி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். சேம் ரோஸ் மில்க் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரியே போட்டுட்டு கடல் பாசி ஆட் பண்ணால் போதும், உங்களுக்கு சூப்பரான புட்டிங் கிடச்சிரும். சைட் பாயில் ஜாலருக்கு கொஞ்சமாக வெங்காயம், தேங்காய், சோம்புலாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் பேஸ்ட்டாக. மைதா மாவு தேவையான அளவுக்கு கொட்டி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் நான் ஊற்றிக்கிட்டேன். கையில் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஒன்ஸ் நம்ம அடித்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாலர் ஒழுங்காக வரும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வராது. குழஞ்ச மாவை மிக்சியில் 2 அடி அடிச்சுக்கிட்டு வடிகட்டிக்கிட்டேன். வடித்தட்டெலாம் நான் போய் வாங்கியிருந்தேன், பிகாஸ் சின்னதாக இருந்தது என்கிட்டக்க. நம்ம பாதாமும் ரெடி ஆகிடுச்சி, தோல் உரித்து நான் பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி, கேஷ்யூஸும் நான் எடுத்துக்கிட்டேன். 2யும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாலாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் வட்டலாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இதுவரையும் நான் ஜாலர் வட்டலாப்பெல்லாம் பண்ணதே கிடையாது அண்ட் நிறைய குவான்டிட்டி ஆஃப் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் பண்ணது கிடையாது. இந்தியாவில் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுவேன், ஃபுல்லாக அரைச்சி கொடுக்கறது, புழிஞ்சு கொடுக்கறது இதை மாதிரி. பட் மெயினாக செய்கிறது பார்த்திங்கன்னா என்னோட மதர்-இன்-லா. அம்மா வீட்டில் அம்மா எல்லாமே பண்ணுவாங்க, ஜாலர் மட்டும் நாங்கள் போய் சுடுவோம். வட்டலாப்பத்துக்கு கேஷ்யூஸ் அண்ட் பாதாம் போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் நான் 8 eggs எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு சுகர் ஆட் பண்ணி நல்லா க்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்பின்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக. டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்ல மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ட்ரில் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் அண்ட் பாதாம் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதானே அங்கே வட்டலப்பம். இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தேன். இந்த கிளாஸ் கண்டெய்னரும் நான் வட்டலப்பம் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். என்கிட்டக்க வந்து பட்டர் தான் இருந்தது. ஸோ பட்டர் ஃபுல்லாக மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வட்டலாப்பம் பேட்டரை ஊற்றிக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா ஓவனில் தான் வட்டலாப்பம் பண்ணியிருந்தேன். ஸ்டீம் கூட பண்ணலாம், பட் நான் என்கிட்ட ஓவன் இருந்ததுனால அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு டெசர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த ஒரு பிஸ்காஃப் சீஸ் கேக் பண்ணோன்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டாக போயிருந்தப்போ இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். அதை பிளெண்டரில் போட்டு ட்ரில் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம B11லேருந்து வாங்கின பாக்ஸ் இருந்தது டெசர்ட். அப்போவே இதுக்கு இந்த டெசர்ட் பண்ணுவோன்னு நினச்சி தான் பாக்ஸ் எடுத்து வச்சேன். பிஸ்கெட்டை கொட்டி ஸ்பூனில் டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையும் பண்ணால் இதுவும் ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகி வந்துடும்னு. இதனாலே முடி வெட்டெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. 12 o'clock போனாங்க ஹேர் கட் பண்ண. 2 o'clock தான் வந்தாங்க. வந்து எனக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தான் அரிஞ்சு கொடுத்தாங்க. முட்டைப்பாக்கு ஸ்டஃபிங்ஸ் பண்ணலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சைட் பைல நம்ம வட்டலாப்பமும் ஆகிட்டு இருந்தது. வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். முர்த்தபாக்கு மீடியம் சைஸ் சிக்கனாக போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். பிஸ்கெட் ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நெஸ்டோலேருந்து. அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால பிளெண்டரில் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி பிஸ்கெட் மேலே இதையும் ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இதுவும் செட் ஆகட்டும்னு. டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. எப்படி ஆச்சுன்னே தெரியல. அதனால நான் வந்து சிக்கன் குழம்பையும் மட்டன் குழம்பையும் ஒன்றாவே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சைடில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சவுண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க, சீக்கிரம் பண்ண டைம் ஆகிடுச்சு. பிகாஸ் 6:30க்கு வந்து தொழுக. நாங்கள் இங்கேருந்து தேரா போகிறோம். சிக்கன் குழம்புல பார்த்திங்கன்னா நான் வந்து முருங்கைக்காய் போட்டிருந்தேன், கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரெகுலர் மசாலாஸ் தான் போட்டுக்கிட்டேன். மல்லி பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக், கரம் மசாலா, சால்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோ எடுக்காமல் பண்ணியிருந்தால் மேபி இதை விட சீக்கிரமாக பண்ணியிருந்திருப்பேன். பட் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணதுனால இன்னுமே எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு. பிகாஸ் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால கான்ஷியஸாக கொஞ்சம் நீட்டாக பண்ணணும்னு. அப்புறம் மட்டன் குழம்புக்கு நான் உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். கொஞ்சம் டேஸ்ட்டு இதுலேயும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் ரெகுலர் மசாலாஸ் தான். மல்லி பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக் பவுடர் அண்ட் என்கிட்ட மீட் மசாலாவும் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த மீட்டையும் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இது சைடில் ஆகும்னு. டெசர்ட்காக நான் மில்கா சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன், கேரமல் ஃப்ளேவர். அதை நல்லா மெல்ட் பண்ணி நம்ம க்ரீமுக்கு டாப் லேயராக போட்டாச்சு. ஜாலர் ஊற்றுறதுக்கு 3 ஹோல் வச்ச கெச்சப் பாட்டில் தேடிட்டு இருந்தேன். அதையும் என்னோட ஃப்ரெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. முர்த்தபாக்கு மட்டும் ஜாலரை நான் ஃபர்ஸ்ட் ஊற்றி எடுத்துகிட்டு நம்மளோட ஃபில்லிங்ஸை உள்ளே ஆட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் முர்த்தபாவை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜாலரை நம்ம வந்து சூடாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு நான் மீதி மாவை மூடி வச்சுட்டு போயிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு 4:30 கிட்டக்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். மாய்ஸ்சரைசர், லிப் பாம், எனக்கு கொஞ்சம் கன்சீலர்லாம் போட்டு, இயரிங்ஸ்லாம் போட்டு, பிரேஸ்லெட்லாம் போட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் என்னோட ஹஸ்பண்ட் ருசைனா குளிக்க வச்சுட்டு அவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. நான் ஃப்ரெஷ் ஆக போகிற டைமில் என்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஃபுட் எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் ரேப் பண்ணி சுற்றிட்டாங்க. அவ்வளோதாங்க. அப்படி இப்படி நம்ம ஈதுக்கு 5 o'clock கிட்டலாம் நம்ம கிளம்பியாச்சு. என்னோட குட்டிமாக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு விட்டு பின்னாடி போவெல்லாம் வச்சு மேக்கப்லாம் போட்டு விட்டாச்சு. நாங்கள் திடலில் தொழுவ போகிறதுனால முக்கியமாக ப்ரேயர் மேட் எடுத்தாச்சு. சரி, உங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டாவா துபாயில்? சரி, 5:30க்கு எங்கள் வீட்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் துபாயில் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிட்டு 4 ஃபேமிலிஸ் போல் நாங்கள் ஒன்றா திடலுக்கு போயாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. செம்ம க்ரௌடு. எல்லாம் ஒன்றா கேதர் ஆகி இந்த திடலுக்கு வரத்துக்கே 6:15 கிட்ட ஆயிடுச்சு.
பட் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகல. 6:30க்கு தான் ப்ரேயர். கேர்ள்ஸ்க்குமே தனியாக ப்ளேஸ் இருந்தது தொழுகிறதுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களோட ஃபர்ஸ்ட் ஈத் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் சாக்லேட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்குலாம் ஒரு பேக்கில் ஜூஸ், சாக்லேட், கேக் அப்படின்னு போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நானுமே சாக்லேட் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த குட்டீஸும் ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணாததுனால நானும் போய் கூட சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் ஈத் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஈத் எக்ஸ்பீரியன்ஸ் இன் UAE வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். இந்த தடவை மேக்ஸிமம் நம்ம ஊர் ஆளுங்க தான் இருந்தாங்க. கைலி தான் தெரிஞ்சிச்சு. அதனால ஃபீலே வந்து ஏதோ ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அங்கே 4 கேர்ள்ஸும் ஈச் அதர் சலாம் கொடுத்துட்டு அப்புறம் என்னோட குட்டிமாக்கும் நான் வந்து ஈத் சலாம் கொடுத்தேன். 2 குட்டீஸுமே ஈத் சலாம் கொடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஹஸ்பண்ட்ஸ்லாம் சும்மாவே எங்கேயாவது போனால் லேட்டாக தான் வருவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஏரியாவில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கிறப்போ அவ்வளோ லேட்டாக வந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னமோ அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்குள்ள அப்படியே சுற்றி பார்க்கக்குள்ள ரெனியூஸ் வியூஸ் நின்று அதோட குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அவங்க வீடியோஸில் பேசுகிற மாதிரியே நேர்லேயும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. இருக்கீங்க சேர்ந்து பண்ணலாமாலாம் கேட்டாங்க. அவங்க அதெல்லாம் கேட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் என்னோட ஹஸ்பண்ட் பிரதர்ஸ்லாம் அழைச்சிட்டு வந்தாச்சு. வந்தோடனே நான் சுட சுட ஜாலர் சுடுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் வந்தால் தான் அவங்களுக்கு பசிக்க செய்யும் அப்படின்னு. அண்ட் எல்லா ஆணத்தையும் நான் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். வட்டலப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். பட் பயந்துக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட போகிறாங்கன்னா எதுவும் தெரியாது எனக்கு. பட் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்கங்கிறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ரொம்ப ஸ்மூத்தாக வந்தது வட்டலாப்பெல்லாம். அண்ட் கடல் பாசியும் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. எல்லாத்துலேயும் பிளேட்டில் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். அண்ட் ஜாலரையும் சைடு வாயில் ஊற்றிட்டு இருந்தேன். இவ்வளோ டிஷ் பண்ணியும் நான் வெசல்ஸ் வைக்கவே இல்லை. பிகாஸ் நான் அப்பப்போ வாஷ் பண்ணி நான் கழுவி வச்சிட்டேன். பிகாஸ் வெசல்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டால் ஃபஸ்ட்லேருந்து கழுவுற மாதிரி இருக்கும்னு. அப்பாடா நம்ம ஈத் ஃபுட் ரெடி ஆகி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஜாலர், வட்டலாப்பம், கரியானம், கோழியானம் சொல்ல மறந்துட்டேன். நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஜாலர் சொல்கிறப்போ அதையும் பொரிச்சிட்டு இருந்தேன். பரோட்டா அக்கா கடையில் வாங்கியிருந்தோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட லோட்டஸ் பிஸ்கட் சீஸ் கேக். அப்புறம் இதுதாங்க என்னோடய ஈத் காஸ்டியூம், ஈத் ஷூஸ், இயரிங்ஸ் அண்ட் பிரேஸ்லெட். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் 4 மெம்பர்ஸ்க்கு மட்டும் பண்ணலை. எக்ஸ்ட்ராவாகவே ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு நான் பண்ணியிருந்தேன் சாப்பாடு. ஸோ பிளாஸ்டிக் பிளேட்டில் 2 பரோட்டாஸ், 2 வட்டலாப்பம், 2 கடல் பாசி, கொஞ்சமாக 1 பீஸ் வச்ச சிக்கன் குழம்பையும் வச்சு ரேப் பண்ணி நான் ஒரு 4 பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் அவங்க பிரதர்ஸ் துபாயில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 4 பிளேட்ஸையும் ஒரு சில பேருக்கு கொடுத்துட்டு வந்தோம். இதுதான் என்னோடய ஈத் ஃபுல் அட்டையர். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சலாம் கொடுக்கவே இல்லை. நாங்களும் கொடுத்துக்கிட்டோம். எஸ்எஸ் பிரியாணி வாங்கலாம்லாம் பிளான் வச்சுருந்தோம் லஞ்சுக்கு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 11:30 கிட்ட படுத்த நாங்கள் தான் ஹரிபோடு தான் ரிட்டர்ன் எழுந்திரிச்சோமே. பிகாஸ் அவ்வளோ டயர்டாக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லாததுனால. அப்புறம் அப்படியே மசன்னு நின்றுச்சு உட்காந்து. ஒரு 8:30, 9 கிட்டக்கு நாங்கள் ஜடா பார்க் போயிருந்தோம்.
இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபுல் ஐட்டமும் என் கையால் பண்ணி சர்வ் பண்ணி எல்லாருமே நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட ஹஸ்பண்டே புகழ்ந்துட்டாங்க. வரவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம கூட உள்ளவங்க தான் நம்ம எப்படி சொல்லுவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களே நல்லா இருக்கு, சூப்பராக வந்திருந்தது. அதான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன எப்போதும் பண்ணுறதை விட ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நான் வானத்தில் பறந்துட்டு இருந்தேன். பிடிச்சி கீழே தூக்கி போடுற மாதிரி, ஒருவேளை நல்ல பசியில் இருந்ததுனால டேஸ்ட்டாக தந்துச்சோன்ட்டாங்க. ஹாஃப் அன் ஹவர் ருசைனா விளையாட விட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. வர வழியில் பிளேட் ஷவர்மாவையும் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் இதை ரொம்ப திருப்தியாக முடித்தோம். இதனாலே அவுட்டிங் போகிற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோ அதுதான். அதுக்கு என்னோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.